முக்கிய செய்தி. ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீவிரமடைந்திருக்கிறது. சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்திருக்கிறார் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். சென்சார் போர்டுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருந்தால் தனி நீதிபதியின் விசாரணை கேள்விக்குறியாகி இருக்காது என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மறு தணிக்கை எனும் தகவல் மட்டுமே ரத்து என்றால் படத்திற்கு சான்றிதழ் வழங்குமாறு எப்படி கூற முடியும் என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். சென்சார் போர்டு ஆட்சேபனை செய்த காட்சிகளை நீக்கி டிசம்பர் 25 தணிக்கை குழுவுக்கு அனுப்பிவிட்டோம் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் தொடர்பான அனைத்து தகவல்களும் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் எனும் விதி மீறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்குழு படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க மறுத்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், முழு விவரங்களை வழங்குகிறார். வணக்கம் அபிராமி. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிறது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல காலையிலேருந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுல சிபிஎஸ்சி வழக்கறிஞர் ஆஜராகி, மத்திய அரசு தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி பல்வேறு முக்கியமான விஷயங்களை காலையிலேருந்து தொடர்ந்து முன்வச்சுட்டு வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான பணிகள் இன்னும் முடிவடையல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட காட்சிகளை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் தணிக்கை வாரியத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி அவங்களுடைய தரப்பு வாதம் நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்து ஜனநாயகனுடைய ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ரிலீஸ் டேட் 9ஆம் தேதியுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால அவசர வழக்கா தனி நீதிபதி முன்பு நாங்க போய் முறையிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் படத்துக்கு எதிரான புகார் எங்களுக்கு தரப்படல, படத்தை மறுபடியும் ஆய்வுக்கு அனுப்புறதா மட்டும்தான் சொன்னாங்க, அது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த உத்தரவும் வழங்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டாரு, அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே சிபிஎஸ்சி வாதங்களை முன்வைத்த போது தனி நீதிபதி மனுதாரர் கேட்காத ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற வகையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் எல்லா அம்சங்களையும் பார்த்துதான் உத்தரவிட்டாரு, அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே பார்க்காத ஒரு படம் இன்னும் வெளியிலே வரல, அப்படி இருக்கும்போது புகார் வந்திருப்பதாக கூறி சர்டிபிகேட்டை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சென்சார் போர்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது தலைமை நீதிபதி குறுக்கிடுறாங்க. போதுமான கால அவகாசத்துல நீங்க சென்சார் போர்டுக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. மேலும் படத்தை பார்க்க தணிக்கை குழுவின் 5 உறுப்பினர்கள் ஒருமனதாக யூஏ சான்று வழங்க பரிந்துரைத்தாங்க அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஆனா திடீர்னு புகார் வந்ததாக கூறி சென்சார் போர்டு மண்டல அலுவலகம் படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைச்சாங்க. படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை நீதிபதிகள் இப்ப முழுமையாக படித்து பார்த்துட்டு வர்றாங்க. சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளதுன்னு பட தயாரிப்பினரிடம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய வாதங்கள் போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு நீதிபதிகள் இதுல எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தற்போதுள்ள தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கவியரசு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.